அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, நடன பிரியா ருத்ரா, கனிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தரபா, கனகப்பிரியா நாரதான் சொல்லக்கூடிய இன்று நான் அதிக விளக்கம் சத்தியலோகத்தில் அதிபதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா பிரமனுக்கு எல்லா ஆசைகளையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டோடு காக்கும் கடவுள் அந்த பரந்தான் என்று விட்டபதில் மூன்றாவதாக கைலாயமலை சென்று அங்கு அருமைக்குள்ள உலகலாம் இருந்து ஒவ்வொருக்கரிய நிலவுலாவின் இனிமேலி மேலியின் அழகில் ஜோதிவன் நம்பளத்தாடுவான் மணல் சிலம்படி வாழ்த்து அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரச்சனை இங்கு விட்டபோது வெளிமலை சால் உருவாய் வருவாய் உளதாய் நிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சால் உலகாக வந்தாலும் கூட ஒரு நாளைக்கு உடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யணும் ஒரு வேலை அந்த கழகத்தின் சிரசாகப்பட்டதோ 1008 சுக்காய் வெடிப்பினால் கொடுக்கப்பட்ட சாமம். அதனாலே கழகம் எங்கே கழகம் என்ற உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய நான் இந்த கழகம் வெற்றி அடைய அப்பேற்பட்ட விநாயக பெருமான் அத்தி முகத்தோடு இரணார் திருமகனை சத்தியின் முதல்வனை சித்தியின் கிழமனை முத்தோடு உருவி நித்தம் தொழக்கூடிய அப்பேற்பட்ட செல்வத்துக்கெல்லாம் உதவியான செல்வக்கிழமை விளங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமீன் நோக்கத்தோடு வணங்கும் விநாயக பெருமானை நாராயண செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே சிவக்குள்ள தவக்கொழுந்தே என்னையே சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே பிள்ளையாரு கணிதா மூர்த்திக்கு பெரியவனே நேசா செல்வ கணபதியே
சித்தி விநாயகனே உடனுக்கும் வல்லவ கணபதியே உடனுக்கும் வல்லவ கணபதியே நல்லவர் செயலெல்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே தீமனை திருத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே பீமனை திருத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே செல்வக்கணபதியே எங்கள் சித்தி விநாயகனே வாமனமாயவனா பெற்றுக்கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமனமாயவனா பெற்றுக்கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே கீதையை எழுதி தந்த வக்ரதுண்டி கீர்த்தி விநாயகனே கீதையை எழுதி தந்த வக்ரதுண்டி கீர்த்தி விநாயகனே செல்வக்கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே சிவக்குல தவக்கொள்ளுந்தே சிவக்குல தவக்கொள்ளுந்தே என்னை தீருடன் ஆழத்தே செல்வக்கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே. இப்படி அந்த விநாயகர் எழுதிமலை சாரல் அங்காரம் உள்ளடைக்கு ஐம்பொழி சுத்தறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் இருப்பதற்காக அழகான ஒரு ஞான சூழல் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய அற்புதமான பெருமையான ஒரு கல்யாணம் என்பதை எட்டு வகைங்கிறான். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு கல்யாணம் வள்ளிக்கு முருகனுக்கும் இந்த கல்யாணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ரெண்டு கல்யாணம் மட்டும்தான் ரொம்ப அற்புதமாக அழகாக நடந்தது என்று புராணம் சொல்லக்கூடிய கருத்து. முதல் திருமணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்திலே அந்த திருமணத்தை காண்பதற்காக உலகமே ஒன்று திரண்டது. உலகமே ஒன்று திரண்ட பொழுது உலகத்துடைய பாரம் தாங்க முடியாமல் தென்கோடி உயர்ந்து வடபகுதி தாழ்ந்தது. சிவன் பார்க்கிறார், நம்ம கல்யாணம் சிறப்பாக நடைபெறணும்னா அகத்திய மாமன் தென்கோடிக்கு அனுப்பினான். அகத்தியன் தென்கோடிக்கு சென்றான். உலகம் சமநிலை பெற்றது. அந்த கல்யாணம் அற்புதமாக நடந்தது. இரண்டாவது கல்யாணம் மக்களுக்காக திருவிழாவே மாற்றி அமைத்த அற்புதமான பாண்டிய நாடு என்கின்ற மதுரை. அந்த மதுரையிலே மீனாட்சி சொக்கநாதர் அந்த திருமணம் அற்புதமாக நடந்து முடிந்தது. மூணாவது ஒரு கல்யாணமாக இந்த மேடையிலே வள்ளிக்கு முருகனுக்கும் இந்த கல்யாணம் சிறப்படைய உலகத்தில் அகத்தியன் கொடுத்த பெருமைகள் எவ்வளவோ அற்புதம். ஆனால் அவன் கொடுத்த பெருமைகளிலே முக்கியமான ஒரு பெருமை காவேரி. அந்த காவேரிக்கு அற்புதமான பெயர் தந்தான். ஆடு தாண்டும் காவேரி, காகம் பறக்காத காவேரி, நின்ற காவேரி, நடனமிடும் காவேரி. அந்த காவேரிக்கு எவ்வளவு பெருமை தந்தாலும் கூட அந்த காவேரி வற்றாத நதியாக வளம் வந்தால் கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, தஞ்சை மாவட்டம் மட்டுமல்ல, நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டுமல்ல, திருவாரூர் மாவட்டம் அத்தனை மாவட்டங்களும் பெருமை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அந்த காவேரி வற்றாத நதியாக வள வர வேண்டும். விவசாயம் தலைக்கணும், எல்லோரும் சந்தோஷமா வாழணும். அதனாலதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்ற அந்த ஜெகமேலி என்கிறார் பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு சோறு இல்லைன்னா இந்த உலகமே அழியும் மகாகவி சொல்லக்கூடிய விதமான கருத்து. அந்த வகையிலே இந்த இடத்திலே அந்த காவேரியை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது இடம் சிறப்படை எப்படி நினைக்க வேண்டும் நினைத்தால் நடந்தாய் பாலி காவேரி, நடந்தாய் பாலி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் பாலி காவேரி. அடந்த தொலைமறைக்கு அவதரித்தார், அடந்த மலைநிலத்தில் அவதரித்தார், இந்த அழகு தமிழத்தை அலங்கரித்தார், அடந்த மலை தொடரில் அவதரித்தார், இந்த அழகி தமிழினங்கள் அலங்கரித்தார், நடந்தவன் வழியெல்லாம் நடமளித்தார், நடந்தவன் வழியெல்லாம் நடமளித்தார், நங்க
வரவே நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே சதிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல பெண்ணாக உணவளிக்கும் உணவர்களாக கண்ணாக தமிழ் உயர்ந்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் பெண்ணாக உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பொண்ணாக உணவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக பொங்கி வரும் காவிரியே பாடியவே பொங்கி வரும் காவிரியே வாழியவே நடந்தாய் பாடி காவேரி நாடெங்குமே தெளிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே தெளிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி இப்பேற்பட்ட நன்றி. இப்பேற்பட்ட அழகான இந்த காவேரி கரை புரண்டு ஓடணும் நாட்டில். இனாமுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் அன்பளி கொடுத்து பெருமிஷ தன்புலத்துக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான ரோமான சோழை எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது அடர்ந்திருக்கும் மரங்கள் அழகான சோலைகளும் வானத்தை துளைத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடுகின்ற இரவோடு உதிர்கின்ற பூக்களும் நீர் என்ற கான ஓசையின் கண்ணிக்கு கொண்ட அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது என்ன அற்புதமான இடம். இந்த இடத்திலும் இப்படியா மச்சானா இப்பேற்பட்ட அழகான அற்புதமான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது காலம் இடம் கொண்டு இருக்கின்றது. இருந்தால் அவருடைய இடத்தை வர்ணிக்கின்ற பொழுது இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி வர்ணிக்க வேண்டும். நதியோரோ நாங்கள் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானும் ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானும் ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் வெண்ணில மேகம் வான்பட்டிலிட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணில மேகம் வான்பட்டிலிட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன உயிர்தானோ உயிர்தானோ முகிதானோ துகிதானோ சந்தன காதிருக்கு செந்தில கூடிருக்கு கார்களத்தில் உங்களத்தில் காதலன் காதலில் மேலே நானும் என் சொல்ல நதியோரம் ஏழை தூக்கம் நீ தேவதையாட்டம் மின்னுவதென்ன மலையை அழுவதென்ன ஏழை தோட்டம் நீ தேவதையாட்டம் மின்னுவதென்ன மலையை அழுவதென்ன பனித்தூவோ பசும்புள்ளோ மணித்தூங்கோ பசும்பொள்ளோ மின்னது முன்னாட்டம் நல்ல சித்திரை பின்னாட்டம் மின்னது
நதியோரம் நாணம் கொண்டு நாணம் கொண்டு நாட்டியமாடுதே மேலே நாமதாயம் சொல்ல லா 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 லா. இப்படி அழகாக இருக்க நன்றி. இருந்தாலும் ஒரு அழகான விதமாக எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது சித்திக்கின்றது 8 அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரமண அஷ்டமா சித்துக்களை கற்ற முனிவர்களும் தபயோவிகளும் இந்த வழியில் பெருமையான இந்த வெளிமலைச்சாரலை பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட அற்புதமான அழகான பெருமையோடு நிறைந்திருக்கும் இந்த குறிஞ்சினத்தை பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று பொங்கல் காற்று போன வருஷம் இந்நேரம்லாம் மழை சரியான மழை அடிச்சு நொறுக்கிட்டு நிற்குது. ஆமாம், வர்ற பொழுதே மழை தான். நான் சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கும் ஒரு வேளை மழை பெஞ்சு இந்த ரசிகர்கள் ஏமாற்ற அடைஞ்சா இனிமே நான் வர மாட்டேங்க. நான் வந்திருக்கிறேன், அதனால மழை இல்லை. ஆமா, இந்த வகையிலே வர்ண பகவான் கொஞ்சம் ஒதுங்கி அற்புதமான ஒன்றிலங்க நாடகம்னா என்ன, நாடு கூட்டலகம். இந்த நாட்டில் என்ன விஷயம், நீங்க வாழ்க்கையில என்ன விஷயத்தை நீங்க வாழ்க்கையோடு வாழ்ந்தீங்களோ அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாடகம். இது ஒண்ணுமே இல்லை. ஆமா, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த நாடகம். அப்படிங்கிற வகையிலே இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று தெற்கேர்ந்து வீசிச்சுன்னா காத்துக்கு பேர் வச்சான் பாரு பெட்டிக்காரர. தெற்கேர்ந்து வீசிச்சுன்னா தென்றல் காற்றுன்னு பேர் வைக்கிறான். வடக்கேர்ந்து வீசிச்சுன்னா வாடை காற்றுன்னு பேர் வைக்கிறான். மேற்கேர்ந்து வீசிச்சுன்னா கோடை காற்றுன்னு பேர் வைக்கிறான். கிழக்கேர்ந்து வீசிச்சுன்னா கொன்றல் காற்று அப்படின்னு பேர் வைக்கிறான் பார் நம்மால். ஆனா நம்மால் மாதிரி எல்லாம் ஒரு அறிவாளியை உலகத்துல பார்க்க முடியாது. இன்னைக்கு வீட்டில் கடிகாரத்தை கீழே வச்சிருக்க, மேலே வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? காலமும் நேரமும் உயர்ந்தது. உயர்ந்த அந்த நேரத்தை எப்பவுமே பக்குவப்படுத்திக்கிற காரணத்துக்காகத்தான் சுற்றுற கடிகாரத்தை வீட்டில் உயரத்தில் மாட்டி வச்சிருக்கோம். அப்போ ஒரு மனிதனுக்கு காலம் நேரமும் சரியாக அமைய வேண்டும் என்கின்ற காரணம். அந்த வகையிலே இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய இடத்தை வர்ணிக்க வேண்டும் நினைத்தால் எப்படி வர்ணிக்க வேண்டும்? கேள்வி வள்ளியம்மாட்ட கேட்டீங்க. வள்ளியம்மா என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் இந்த தக்காளி பழத்தை எங்கே வைக்கிறாங்க? ஐயா, தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில் இருக்கு. இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? காலைல எந்திரிச்சோன்னு அம்மா வாசலை சாணி கரைச்சி போட்டு அந்த வாசலை கூட்டுறதுக்கு என்னையா தேவை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோயிலில் கூட்டுற விளக்கு மாத்த காணிக்கையா கொடுக்குறேன். எந்த ஊர் யாருக்கா தெரியுமா? எந்த ஊர்? ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு இந்த கொண்டு வர கையில் என்னது? செருப்பு. இந்த செருப்பையே இன்னைக்கு ஒரு ஊர்ல காணிக்கையா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க கரூர் மாவட்டம் தாந்தோண்டி மலைன்னு சொல்லக்கூடாது. அது வேற, அதுதான் தெரியுமே. அது ஒரு செருப்பு தான். நீங்க சொல்ற உங்க மாவட்டத்தில் தாந்தோண்டி பெருமாளுடைய ஆலயத்தில் ஒரே ஒரு செருப்பத்தான் காணிக்கையா கொடுக்குறேன். அது அங்கே. நான் சொல்றது 2 செருப்பையும் இறைவனுக்காக காணிக்கையா கொடுக்கிற கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்? பிடிக்கிறவங்களும் சுருட்டு, இது மனுஷன் புகைப்பதற்காக அந்த காலத்தில் ஏற்படுத்தி வச்சான். சாப்பிட்ட உடனே பெரியவங்கெல்லாம் சுருட்டு பிடிப்பாங்க. ஏன்னா செரிமான சக்தி அதில் இருக்குங்கிறதுக்காக சுருட்டு பிடிப்பாங்க. ஆனால் பெரிய மனுஷன் பிடிக்கிற சுருட்டையே ஒரு முருகன் கோயிலில் வச்சு வழிபடுறாங்கன்னா அது விராலிமலை எல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் தக்காளி பழத்தை எந்த ஊரில் பிரசாதமாக கொடுக்குறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா காரைக்குடி. இவர் இல்லையா? காரை நீங்க காரைக்குடியில லலிதா மாரியம்மன் இன்னைக்கு போய் பார்த்துக்கலாம். யூடியூப் கூடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? காரைக்குடியில லலிதா மாரியம்மன் ஒரு சின்ன பிள்ளை பேர் லலிதா. உடம்பெல்லாம் அம்மை போட்டு இறந்து அங்கே ஒரு கோயிலை கட்டி இன்னைக்கும் தக்காளி பழத்தை பிரசாதமா அபிஷேகம் பண்ணி கொடுக்கிற பெருமை காரைக்குடியில லலிதா மாரியம்மன் கோயிலில் இது நடக்குது. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சண்டே மணி யூடியூப் தட்டி பாருங்க, அதில் வந்துடும். வேற ஒன்றும் இல்லை. லலிதா மாரியம்மன் காரைக்குடி அப்படி தட்டி பாருங்க, வந்துடும்.
அதுதான் நான் முதல்ல சொன்னேன்ல, செருப்பை காணிக்கையா கொடுக்குற கோயில் கரூர் மாவட்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் அது இல்லைன்னு அப்படின்னா வேற ஊருக்கு ஒரு ஊர் இருக்குல்ல, வேற ஊர் இருந்ததுனால தான் நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு யாபத்துக்கு வருவது கரூர் தாந்தோன்றி தான். இல்ல, செருப்பை காணிக்கா கொடுக்குற கோயிலும் இருக்கு, விளக்கு மாத்த காணிக்கா கொடுக்குற கோயிலும் இருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில், எத்தனை ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அபிஷேகம், ஒரு சிறப்பு அது ஏற்படுத்தப்படுகிற வரலாறு. ஆனால் நீங்க தக்காளி அது வேற கோயில் இருக்குன்னு நீங்க நினைக்க சொல்றீங்க, அப்படி தானே? இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இருக்கு. காரைக்குடி எத்தனை காரைக்குடி உண்டு தானே? நான் என்ன வருஷம் வருஷம் நாடகத்துக்கு போறாள், நான் போய் பார்ப்பேன் இங்கே இல்லையா? அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் கூட இல்லை, நீங்க ஒரு கோயில் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்ப நான் காரைக்குடியில தான் இந்த அபிஷேகம்னு சொல்றேன், நீங்க இல்லைங்கிறீங்க. இப்ப எந்த ஊர்னு சொல்லுங்க பாப்போம். மீனாட்சி, மதுரை மீனாட்சி கோயில் இல்லையா? என்ன அது மதுரையில மீனாட்சி கோயில் எங்கே அப்படி ஒரு சம்பவம் நடக்குதா? மதுரை மீனாட்சி கோயில்ல இவர் பேர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மதுரை மீனாட்சி புறங்கிறாரா? அது என்ன கோயில்? அது என்ன கோயில்? அது அப்படி ஒரு சம்பவமே இல்லை. நீங்க யாரும் யூடியூப்ல பேசுறத பார்த்து கூட நீங்க கேட்குறீங்க, அது இல்லை. ஆமா, மதுரை மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கலாம், அங்க முத்துமாரியம் கோயில் இருக்கலாம். ஏன்னா அவர் மீனாட்சி சொல்லலாமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்திருக்க வள்ளியம்மா மதுரை மாவட்டம், மதுரை மாவட்ட ஸ்தலவரம் நம்ம படிச்சிருப்பாங்க. நான் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த கோயிலை கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஸ்தல வரலாறு என்கிட்ட இருக்கு, நான் படிச்சிருக்கேன் இல்லையா? ஆமா, அது மாதிரி அண்ணன் சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் சொல்றது மதுரையில் மீனாட்சிபுரம் முத்துமாரியம் கோயிலில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வள்ளியம்மா வரட்டும், நம்ம படிச்சிருப்பாங்களே, அவங்க கேட்டுக்குவோம். ஒருவேளை அதுக்காக தான் நம்ம சொன்னாங்களே என்னன்னு தெரியல. இருந்தாலும் கூட நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வியெல்லாம் கேட்கறது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை, காசு கொடுத்து கேட்குற விஷயம் இல்லை. கேள்விகள் கேட்பதெல்லாம் நல்ல பகுத்தறிவு வரும், அவ்வளோதான். பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் வாத்தியார்ட்ட கேள்வி கேட்டாத்தான் அவன் சரியான தேர்வையை எழுத முடியும், அப்படிதான் நல்ல மதிப்பெண்ணை வாங்க முடியும். கேள்வி இருக்கணும், ஆனால் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதனால தான் சொன்னேன், விட்டா 5 வந்தா 15 இல்லைன்னா நஞ்சு. தெரியுதா? இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு உங்களை கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? காரைக்குடி தான் அது. விட்டா 5 வந்தா 15 இல்லைன்னா நஞ்சு. இப்ப நான் சொன்னோன்னு தெரியும், ஆஹா இதுதானா அப்படின்னு. உட்கார்ந்துருக்க அத்தனை பேருமே விவசாயிகள். இந்த பச்சை துண்டு போட்டாளுகளை பார்த்தா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த பச்சை துண்டு போட்டாலே விவசாயத்தினுடைய அடையாளம். ஆமா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால விவசாயம் தவிப்பதற்காக ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா விவசாயிகளுக்காக புதுசா ஒரு வண்டி, அந்த வண்டி தான் எனக்கு ட்ரக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த வண்டியை கண்டுபிடிச்சிருக்கமே, அதனால உன் விவசாய மக்களுக்கு சந்தோஷம் தானே, உனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இவர் பதில் சொன்னாராம், நீ கண்டுபிடிச்ச அந்த வண்டிங்கிற வாகனம் சாணி போடுமான்னு கேட்டாராம். அது சாணி போடுமா? அவன் முறை சிரிச்சுட்டேன், என்னடா இப்படி சொல்றேன், இவர் சாணி போடுமான்னு கேட்கிறாருன்னு. அப்பதான் இவர் பதில் சொன்னாராம், மாடும் மனுஷனும் சேர்ந்தது தாண்டா விவசாயம், மாடும் மனுஷனும் சேர்ந்தது தாண்டா விவசாயம். மாடு சாணம் போடும், கொண்டே வயல்ல போடுவோம், விவசாயம் பண்ணுவோம். அதைத்தான் சொன்னேன், அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னா, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு. அடி காட்டுக்குன்னா அன்னைக்கு வயல்ல கருதறுத்தோம், அடி வயல்ல இருந்துச்சு, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு நெல்லு வீட்டுக்கு. இப்படி சொன்ன விவசாயி. இந்த மாதிரி நியாயமான கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லி போடுவேன். கேளுங்க, நீங்க கேள்விகள் தவறல. அதைத்தான் சொன்னேன், விட்டா 5 வந்தா 15 இல்லைன்னா நஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வயலுக்கு போவோம் நண்டு பிடிக்க, நண்டு தோடு இருக்கும் பார்த்துருக்கீங்களா?
இந்த கையை தான் உள்ள விடுவோம். விட்டா 5 விரல் இருக்க, நண்டை பிடிச்சிட்டோம், வந்தா 15, விட்ட விரல் 5, நண்டுக்கு 10 கால், வந்தா 15, இல்லைன்னா நஞ்சு. ஒருவேளை உள்ள நண்டு இல்லாம போட்டுச்சுன்னா அது நஞ்சு. இப்படித்தான் விவசாயிகள் ஒவ்வொரு விஷயமாக இந்த உலகத்திற்கு அற்புதமான விஷயங்களை சொன்ன அற்புதம். இதுதான் நாடகம், வேற ஒண்ணும் அல்ல. அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்கும் இடம் சிறப்பு இடத்தை வர்ணிக்கும் நினைத்தால் அப்படி காரணத்துக்காக இடத்தை வர்ணிக்கும் நினைத்தால் பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சம் ஆடுது. பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சம் ஆடுது. பூங்காத்தே சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, உயிர்த்தும் எடுத்து ஒரு வாழை விடு, விழி வெளித்து ஒரு தோழ விடு. ஒத்தையடி பாதையில புருஷனம் தூங்கையில, ஒத்தையடி பாதையில புருஷனம் தூங்கையில, ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு, எத்தளவு வாடுதம்மா என்னோட மனசு. மரத்து கிளி அழப்பாக்கும் பச்சை கிளி, வாழ மகிழ்ச்சி கிளி, படமிடுத்து பச்சை கிளி, படமிடுத்து பச்சை கிளி. ஆரங்கம் காணுரங்க ஆறுகள் நீர் உறங்க, ஆரங்கம் காணுரங்க ஆறுகள் நீர் உறங்க, நான் உறங்க வழியிலேயே மானே இங்கே காரியத்து கிடக்கிறேனே. தானோ வந்த சந்தனமே உன தழுவதன சம்பரமே, இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் பறிக்காத மங்களராஜமே. எங்களுக்கு தெரியுமா எம்மாங்கு பாட்டு, எங்களுக்கு தெரியுமா எம்மாங்கு பாட்டு, அது என்னான்னு கேட்டு ஒரு வெட்டு போட்டு காட்டு. எங்களுக்கு தெரியுமா எம்மாங்கு பாட்டு. முல்லை மலர் மேலே வைக்க வந்து தோழி, உள்ள உறவாடு கண்பாளி, முல்லை மலர் மேலே வைக்க வந்து தோழி. உச்சி மருந்தெடுத்து உச்சி பூ வச்சகிரி, உச்சி மருந்தெடுத்து உச்சி பூ வச்சகிரி, பச்சை மலை பக்கத்துல நெய்யுதுன்னு சொன்னாங்க, நெய்யுதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா, நமட்டும் நடத்திருந்தா கூடவே வெளியூர் போயிருந்தால் கடுதாசி போடலாண்டி, எந்த ஊரு போயிருக்கு விலாசம் தெரியலடி, கண்ணீரே எழுதி வைத்தேண்டி, நான் காற்றோடு அனுப்பி வைத்தேண்டி. கண்ணீரே எழுதி வைத்தேண்டி, நான் காற்றோடு அனுப்பி வைத்தேண்டி. என்னோட வீணாச்சி கடல் சொன்னது எல்லாம் பொய்யாச்சே. தருபவனே
காரணம் இல்லாமல் இருக்கு இல்லையா? அப்படிங்கிற காரணத்துக்காக எங்கிருந்து ஒரு விதமான காரணம் சேர்க்கிறது. என்ன காரணம்? அழகான ஒரு ஷோ, திறமையான ஒரு ஷோ, ஆளுடன் ஷோ ஷோ. ஆமா, கிழவை வேற சும்மா கிடைக்கணும். புள்ளை இல்லாத வீட்டுல கிழவை துள்ளி குளிச்சுறாங்க. கதை தான் என்ன பண்றது. அற்புதமான காரணம், அழகான காரணம். ஆளோளம் ஷோ, முருகனுடைய பெருமையை வள்ளி அற்புதமாக ஆளோளம் என்ற ஷோ என்ற காரணத்தோடு அற்புதமாக பாடுகின்றாள். இவள் பாடுவதற்கும் ஒரு காரணம். இது அவள் சுயநலமான விஷயம். முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும், காவலுக்கு வரணுங்கிற பேரில் முருகனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தது நோக்கம் இருந்தாலும் கூட அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அப்படிய காரணத்துக்காக இப்படி ஆளோலம் பாடக்கூடிய விதமான இந்த வள்ளியை அந்த கந்தபெருமானே மனமுறிய வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது இவளை வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் இது வர்ணிக்க வேண்டும். ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு. மனசெல்லாம் பங்களித்து பள்ளி கொடியாக கொண்டு விட்டு உசுருக்கள் கோவில் கட்டி கொண்ட கொடு வச்சு கொண்டாடினே. மனதேஜா தானே மண்வாசம் பொண்ணு நினைச்சாலே பூவாசம் பாறை மேலே பூத்திருப்பேன், கூட காத்திருப்பேன். ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றிலாடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி கோமுகந்தான் கண்ணில் கூடையிலே கனவெல்லாம் உன்முகந்தா. நிழலுக்கோ நெத்தி சுருங்காம கொஞ்சம் கொடையாக மாறட்டுமா. மனமே விளக்கா எத்தி வப்பே உன்னை பழம்போல் நெஞ்சில் மாற்றி வப்பேன். ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றிலாடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ. இப்படி அழகாக வெளி வகித்து கொடுக்கலாம் என்று இருந்தாலும் கூட இவ்விடத்தில் வெளிவதற்கு என்ன காரணம்? சேதான் அவதாரம் என்பது அப்பேற்பட்ட அவதாரத்தில் பிறந்த பெண்கள் இரு பெண்கள், ஒன்று அமிர்தவள்ளி, இன்னொருவள் சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து தெய்வயான வேறொரு திருப்பரங்குன்றத்திலே மனமுறிந்தாள் முருகன். இவள் மானுக்கு பிறந்து மயில் கொண்டு முருகன் மனசில் நினைச்சு வந்திருக்கின்றாள். இவள் வந்ததற்கும் ஒரு காரணம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது என்ன பிரதங்கார, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அம்மா வளர்க்கறதெல்லாம் சொன்னாங்க. காலங்காலம் அதைத்தான் சொல்றாங்க. ஆமா, காலம் அதைத்தான் சொல்லுது. திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அற்புதமான ஒரு மனுஷன் வாழ்ந்தார். தங்க தட்டுல சாப்பிடுவாராம், பாத்துக்கங்க. தங்க தட்டுல சாப்பிடுவாராம்.
வெள்ளி செம்புல தண்ணி குடிப்பாராம், பன்னீர்ல குளிப்பாராம். பாருங்க, அப்படி வாழ்ந்தாரு. அப்படி வாழ்ந்த மனுஷன் கடைசியில செத்து மருத்துவமனையில இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு 176 ரூபாய் பணம் இல்லை. யார் தெரியுமா? காமராஜர். நான் சினிமா உலகத்துல சொல்றேன், காமராஜன் தெரியாதீங்க. சொன்னேன். அவர் சார்பாக அன்பளிப்பு. இப்பவாது இந்த தக்காளி பிரச்சனை முடிஞ்சா முடியலையா? நான் கேட்கிறேன் கேள்வி, தக்காளி என்ன கிலோ இப்ப? தக்காளி என்ன கிலோ? ஆமா, அப்படிப்பட்ட மனிதன் காமராஜர் இல்லைங்க. இந்த திரிவுலகத்தில் இன்னைக்கும் வெள்ளைக்காரனுக்கு கடன் கொடுத்தாராம். அதனாலதான் வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போற பொழுது ஒரு ஊரே பரிசா கொடுத்துருக்கேன். அந்த ஊரே வேணான்ட்டார். ஊர் எந்த தெரியுமா? திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தியாகராச பாகவதற்கு சொந்தமான மிகப்பெரிய சாம்பமான். இது ஏன் சொல்றேன்னா, மனிதனுடைய நிலைமை எப்படி, எவ்வளவுதான் பணம் வச்சிருக்கா அதை சரியா பராமரிச்சா வாழ்ந்துடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது கோளாறு தான் வரும். அதனாலதான் தாய் எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு தான் வளர்ப்பா. ஆனா சேர்மானம் சரியா இருந்துச்சுன்னா அத்தனையும் சரியா இருக்கு. அதாங்க ரொம்ப முக்கியம். அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்தாரு, அத்தனையும் அவர் இழந்துட்டார். ஆமா, அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது இங்கே அந்த தாய் கொடுக்கின்ற பெருமை எப்படிப்பட்ட பெருமையாக காரணத்துக்காக இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆகிற உறவு தேடி வந்தாள், தாய் போல தாங்க முடியுமா? நீயும் தாய் போல தாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆகிற உறவு தேடி வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? நீயும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, இவ உலகத்திலே இருக்கிற தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இளவட்டமானாலும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா, இளவட்டமானாலும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா, ஏமாத்து பிள்ளைய நம்பி இதயத்தை பறிகொடுப்பா, ஏமாந்த பிள்ளையை இதயத்தை கொடுப்பா, கட்டரும்பு உனக்கடிச்சா கட்டிக்கிட்டு அவதொடிப்பா, கட்டெரும்பு உனக்கடிச்சா கட்டி கட்டி அவதொடிப்பா, கட்டரும்பு உனக்கடிச்சா கட்டிக்கிட்டு அவதொடிப்பா, பெத்தவளுக்கே கைமாறுறா, என்ன செய்ய போறா? அந்த பெத்தவளுக்கு கைமாறுறா, இல்லை என்ன செய்ய போறா? உனக்கு எனக்கு அம்மா பொறுக்கிறானடா, திரு உலகத்திலே இருக்கிற நான் தாயடா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா, பால் கொடுக்கு பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, மேலாவ பிடிக்க வைப்பா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நீலாக பிடிக்க வைப்பா, இஞ்சி விரலில் நிறம் கடிப்பா, பேச வச்சு சிரிப்பா, சின்ன பிஞ்சு விரலில் நிறம் கடிப்பா,
பேச வச்சு அவ சிரிப்பா. உனக்கு எனக்கு அம்மா பொறுத்து தானடா, தெய்வ உலகத்திலே இருக்கிற தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கடா. அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எல்லாரும் எடுத்து வந்திருக்கலாம். வர வேண்டும் காவலாளி, துவக்க வேண்டும் ஒரு கழகத்தை துவக்கி நடத்த வேண்டும் ஒரு கல்யாணத்தை. ராமாயணத்தில் வருகின்ற ராமாயணத்தில் வருகின்ற கூனி என்ற பெண்மணி மகாபாரதத்தில் எங்கே வருகின்றாள் என்பதை தெரிவிக்கவும் கேட்டுக்கொள்கின்றோம். வீட்டிலிருந்து வெளிச்சத்திலிருந்து கண்ணெல்லாம் தெரிய மாட்டேங்குதியா? ஆமாம். கரூர் மாவட்டம், கிருஷ்ணராயபுரம் வட்டம், ஐயர்மலை உள்ள நடுப்பள்ளம் ஜெயமாதவன் ரசிகர்கள் சார்பாக, மாப்பிள்ளை ஜெயமாதவன் ரசிகர்கள் சார்பாக நன்றி கொடுத்து தங்களுக்கு நன்றி. அவசியமாக பேசுவோம். ராமாயண மகாபாரதம் வெளியிட்ட தான் பேசணும். கிராமிய கோலாட்டக்குழு அன்புள்ளங்கள் அழிஞ்சு லட்சம் வாசுகி சித்ரா விளையம்மாள் சார்பாக நானும் ஒரு சமயத்தில் எல்லாம் போய் கற்றுக்கிட்டேன். கோலாட்டம்லாம் கற்றுக்கிட்டேன். மதுரையில் போய் இது வந்துட்டேன். அவர்கள் சார்பாக அன்பளிப்புலாம் கொடுத்து பெருமை சேர்த்த அன்புள்ளதுக்கு நன்றி. இந்த அன்பளிப்பு காசெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். எங்கே சேர்க்கணும்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி எங்கள் நாடக முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் சேர்ந்து அனைத்து நாடகங்களும் சேர்ந்த அற்புதமான ஒரு கலை விழா. முதல்ல கச்சேரி, அன்று முறையில் பாட்டு பாடணுமா? பாடணும். நன்றி. பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு கலை விழாவை நீங்கள் நடத்த இருக்கிறோம். எல்லாம் அவசியமாக வந்துருங்க. மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். யாராருக்கு என்னென்ன வேண்டுதல் அங்கே வந்துருங்க. இது முழுக்க நாடகக்காரவங்களாக சேர்ந்து நாங்களாக காசு சேர்த்து வெளியில் வாங்கி நடத்துகிற அற்புதமான விழா. புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலுக்கு பக்கத்தில் வாதிரிப்பட்டிங்கிற கிராமம். அங்கே சத்ரு சங்காரமூர்த்தி சுவாமிகள் திருச்செந்தூரில் ஜீவ ஜமாதி அடைஞ்சவர், அற்புதமான விஷயங்களை செஞ்சவர். அங்கே வந்தீங்கன்னா யாராருக்கு என்னென்ன வேண்டுதலோ இரவுலேருந்து எல்லாத்துக்கும் அன்னதானம், விடிய அன்னதானம் நடக்கும். அதில் அந்த முதல்ல கச்சேரி, அதுக்கு அடுத்தபடியாக சத்யவான் சாவித்திரி நாடகம். இந்த சத்யவான் சாவித்திரி நாடகத்தை நீங்கள் யார் நடிக்கிறான்னு கேட்டாலே போதும். சுந்தரமூர்த்தி ராஜ நடிகர், திண்டுக்கல் ஐ விஜயா ராஜ நடிகை, கரூர் ஆர்பி ஹரிகரன் எம்மன் தெரிஞ்சுக்கணும். எம்எம்எஸ் போடுறாரு ஹரிகரன். ஏஆர்ஏ கண்ணன் சீரியல் ஏஆர்ஏ கண்ணன் அங்கே பப்புனு மாப்பிள்ளை பெட்டி மிருதங்கம் ஆல்ரவுண்டு தாளம் மட்டும் தான் இன்றைக்கி வெளில. ஆமாம், இப்படி அற்புதமான ஒரு விழா நடக்க இருக்கின்றது. இந்த விழாவில் அத்தனை பேருமே கலந்துக்க சொல்கிறோன்னா ஐயாவுடைய அருள் கிடைக்கும். அங்கே வந்திருக்க யாராருக்கு என்னென்ன வேண்டுதலோ என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்கன்னா அது ஐயாட்ட சொல்லிட்டோம்னா அடுத்த வருஷம் அது அவசியமாக நடக்கும். அது என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி அவசியமாக நடக்கும். வாங்க. இந்த அன்பளிப்பு காசு அத்தனையுமே அங்கே தான் நான் வாங்குற சம்பளம் மட்டும் தான் நான் எடுத்துக்கிறது. நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பில் ₹1 நான் எடுத்து செலவு பண்ணுறதில்ல. எல்லாமே கோயில்களுக்கு அன்னதானத்தை கொடுத்துருவேன். நீங்கள் கொடுக்குற பணம் அன்பு தான். உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாட்டுக்காக ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாட்டை பாடி சதிப்போம். வள்ளி விராலிமலை அதுதாங்க. இங்கேருந்து வர்றவங்களுக்கு விராலிமலை தானே. விராலிமலையிலேருந்து ஒரு புதுக்கோட்டை போகிற பஸ்ஸு. ஆமாம், வாதிரிப்பட்டின்னு கேட்டிங்கன்னா கை கொண்டுருவாங்க. அன்னவாசலுக்கு முன்னாடியே வாதிரிப்பட்டி ஆர்ச்சி இருக்கும். வாதிரிப்பட்டி. ஆமாம், சத்குரு சங்காரமூர்த்திகள் சுவாமிகள். ஆமாம், ஒன்றும் கேட்கலாம். உங்களுக்கு எதுவும் இல்லை. விடிய வரைக்கும் டீ காப்பி பிஸ்கட் அத்தனையும் இங்கே நாங்கள் தான் கொடுத்துருவோம். சாப்பாடு அன்னதானம் நடக்கும். சாப்பிடுங்க, முன்னாடி உட்காருங்க. டீ எல்லாமே காலையில் வந்துடலாம். யாராருக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அவசியமாக நீங்கள் வாங்க. காலையில் ரூட்டு கூட இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் கேட்டுக்கோங்க, வழி சொல்லிடுவாங்க. வாங்க, கலந்துக்கங்க. ஐயாவுடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இங்கே அவர் கேட்ட விதமான ஒரு பாடலையும் பாடி அன்பு மலர்களே
ஊர்வதி வந்த பாசமட கூட்டம் அமைவதுதானே வாழ்க்கை பூங்கோட்டம் பாசமலர் கூட்டம் ஆடும் பூக்கள் அமைவதுதானே வாழ்க்கை பூங்கோட்டம் மூன்று தமிழும் ஓரிடமின்றி பாட வேண்டும் காவியத்தில் நாளை நமதே இந்த நாளோ நமதே என்னும் கோவில் வைத்து வெள்ளி தீபங்களே குழுமம் உண்மயமாக தாருங்களே வீதியிலும் கோவில் வைத்து வெளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக பிடித்து தாருங்களே நாடு வேண்டும் உங்களோடு இவதானே அண்ணன் தம்பி நானும் நீயும் உங்களை நம்பி நீயும் தானே என்னை தம்பி எதையுமே தாங்கிடும் இதயமில் மாறாது நாளை நமதே இந்த நாளோ நமதே நாளை நமதே இந்த நாளோ நமதே நன்றி வரவேண்டும் கவலாளி துவக்குவோம் கழகத்தை எப்படி பொற்றிருந்த மங்கையை வந்தரமே, பொற்றிருந்த மங்கையை பொற்றிருந்த மங்கையை வந்த உலகில் ஏதா? வருகின்றான் காவலாளி துவக்குவோம் கழகத்தை நரா